ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்க பாத்தீங்களா கடைசியில. இங்க தான் இருக்கேன், பின்னாடி இருக்கேன். ஐ எம் ஹியர். ஸோ எனிவேஸ் இந்த மேட்ச் வந்து கமெண்ட்ரி பாக்ஸில் அருண் கூடிய விரைவில் வந்து ஜாயின் இன் பண்ணிடுவார். அருண் ப்ரோ சொல்லுங்க ஐயா. இருக்கீங்களா? இருக்கோம். ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. போனதே நீங்க தானே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போன மேட்ச் எல்லோ ஸ்டாரா ப்ளூ ஸ்டாரான்னு கேட்டால் ரெண்டுமே ஸ்டார் தாங்க. சீரியஸ்லி நான் சொல்ல ரெண்டுமே ஸ்டார் தான். நல்ல பேட்டிங், நல்ல பவுலிங். அது சொல்லிட்டு இருக்கும்போது நோ பாலிங். ஐயோ நோ பாலா. நோ பால் போயிருக்கு. அண்ட் கேட்சுக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு நோ பால்னு. நான் தான் கமெண்ட்லேயே கத்துறேன் நோ பால்னு. அவசரப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து ஓடி வந்துட்டியலே பாவம். ஸோ நோ பால். 2 ரன் வேறு ஓடி இருக்கிறாங்க ஆக்ஷனுக்காக. ஸோ ஜஸ்ட்டு பால் அப்படின்னு வந்துட்டாலே வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அங்கே அம்பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வழி கிடையாது. ஸோ போன மேட்ச்சு அதான் ரெண்டுமே ஸ்டார் டீம் தான். சீரியஸ்லி அவ்வளோ ரன்னு ஆன் போர்டு டார்கெட்டு போட்டாங்க. சரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன் சைடாக போகணும்னு நினச்சோம். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரே பாருங்கள் லோகேஷ்னு. வா இந்த அபிஷேக் லோகேஷ்லாம் வந்து ஒரு மேட்சே ஒட்டு மொத்தமாக வந்து புரட்டி போடுற ஆளுங்களாக இருப்பாங்க போல். ஸோ லோகேஷ் ப்ரோ நல்ல நாக்கு. அண்ட் தமிழ் ப்ரோ நீங்களும் சும்மாலாம் கிடையாது, மிரட்டி விட்டீங்க. மொரட்டு இன்னிங்ஸ் 2 பேருமே மாற்றி அதான் 2 டீம்லேயுமே ஸ்டார் இருக்குது. ஸோ 2 பேருமே ஸ்டார் டீம் தான். அதை தொடர்ந்து இந்த மேட்ச் மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் கேளம்பாக்கம் வர்சஸ் ஐகார் சிஐபிஏ அவங்களுக்கு இடையே தான் ஆட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபா, ஸோ அவங்க தான் வந்து ஐசிபிஏ அந்த ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறது. ஸோ சிபா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த பாலுங்க. ஓஹோ நோ பால். ஃப்ரீட்டை தான் மிஸ் பண்ணுவாங்க நினச்சேன், பட் ஆனால் இல்லை, ஜஸ்ட் 1 சிங்கிள் அந்த கேப்பில் போனதுனால. ஸோ ஜஸ்ட் 1 ரன். ஓவரோட அடுத்த பால். ஷார்ட் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் மாட்டலை. டோ எண்டில் பட்டு மறுபடியும் ஒரு சிங்கிள். மாற்றி போனால் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோஃபார் பவுண்ட்ரிஸ் எதுவும் பெருசாக வரவில்லை. அது வரைக்கும் நல்லது தான் மகிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இந்த பவுண்ட்ரிக்கு நான் பொறுப்பு இல்லை, யாரும் என்னைய பார்க்காதீங்க. சீரியஸாக நான் இப்போ வரைக்குமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணன் திடீர்னு ஷார்ட் பால் போடாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, யாரும் என்னைய பார்க்காதீங்க. அண்ட் 6 இது. இவ்வளோ நேரம் நல்லா தயா போட்டுட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பெருமையாக பேசிட்டேனா. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, அவ்வளோ ஸ்லோபால் நானே எதிர்பார்க்கல. ஸோ 6. ஐயோ இன்னொரு 6 எழுதிக்கங்க சிபா டீம் பேர்ல. பேக் டு பேக் 2 6. பேக் டு பேக்காக 2 6ஓட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் 17 ரன் இப்போதைக்கு கோச்சிருக்கிறாங்க பவர் பிளேயில். முதல் ஓவரில் நல்ல ஆரம்பம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த 2 6க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வழக்கம் போல் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது பாட்டுக்கு போயிருக்குது. ஆனால் மேட்ச் முடிஞ்சானே யாரும் இங்கிட்டு வந்துடாதீங்க, நானே இருக்க மாட்டேன். ஸோ பேக் டு பேக்காக 2 6 போயிருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் சிபா டீம். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டாவது ஓவரோட முதல் பால். ஃபுல் டாஸ்ப்பா, ஃபுல் டாஸை என்ன மிஸ் பண்ணிட்டார். 2 ஷார்ட் பால் நல்லா போச்சு, ஃபுல் டாஸை ப்ரோ மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அது அடித்தது அந்த பேட்ரு, இது வேற பேட்ரு. நல்ல அடி,
அங்கனக்குள்ள 2 மாற்றி மாற்றி 6. நல்ல பாலுன்னு நினச்சேன், பட் ஆனால் கிடையாது. டவுன் த லெக் போடப்பட்ட ஒரு காரணத்தினால அது ஒரு ஒய்டு. எக்ஸட்ராஸ் வேணாமையா வேணாமையா. எக்ஸட்ராஸ் போட்டிங்கன்னா அது ஸ்கோர் கார்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணிட்டு கூட்டு போயிட்டே இருக்கும். மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஷாட்டு. ஒரு தரமான ஒரு 6. எவ்வளோ தூரம் போயிருக்கு நீங்கள் வந்து பார்த்தா தெரியாது, அங்கேருந்து போனால் தான் தெரியும். நல்லடி ஆல்மோஸ்ட் அந்த பீச்சு கரையை போயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் பவுண்டரி மேலே பவுண்டரி அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க கமான் மகிழ் டீம். பவுண்டரி போய் 10 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து பாட்டு போட்டுக்கிட்டோம் பேசாமரியா. ஐயோ என்ன மாதிரி அடினது வாண்டி அப்படிப்பா. ஆறுல பாங்க நம்ம நண்பர்கள். இதுக்காக தான் நாங்கள் பேட்டிங் எடுத்தோம் அப்படின்ற மாதிரில இருக்கு ஒவ்வொரு அடியும். ஸோ மாற்றி மாற்றி தே ஆர் டீலிங் வித் 6 ஒன்லி பர்டிஸ். ரன்னு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓடி இருக்கிறாங்க பிட்வீன் த விக்கெட்ஸ்ல. ஆனால் 6 சும்மா மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. நல்ல ஃபாஸ்டிஷா லென்த்தில் போடப்பட்ட ஒரு நல்ல கம்பேக் டெலிவரி பை த பவுலர் சாண்டி. நல்ல பால் போட்டிருக்கிறாரு. மறுபடியும் நல்ல கம்பேக் டெலிவரி. 6 எத்தனை போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எப்படியாவது டாட் பால் போட்டு இந்த ஓவரில் எடுத்து விக்கெட்டோட வெளியே வரன்ற மாதிரில பவுலிங் போடுற மாதிரி இருக்கு. போக போக அப்படிதான் தெரியுது போலயே. ஒரு பால் வெளியே இருக்கு. இந்த ஒரு பால் பேட்டரி வின் பண்ணுவாரா பவுலர் வின் பண்ணா? இந்த ஓவரில் ஆல்ரெடி 13 ரன். என்ன ஆக போகுது? ஆகட்டோ எண்டில் பட்டிருக்கு. சரியா போலப்பா. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன். இந்த மாதிரிலாம் த்ரோ பண்ண வேணாமே ஓவர் முடிகிறப்போ. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 30 ரன் ஆன் போர்டு. நல்ல கன்வர்ஷன் பா. முதல் ஓவரோட இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட். நல்லா கன்வர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சிபா டீம். ஓகே ஒரு ரன் மட்டும் இதாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஓகே நோ ப்ராப்ளம். இங்கே அடுத்த ஓவர் லோ பிட்டாஸ் நல்லா அடிச்சிருக்காரு. கேமராமேன் ஜாக்கிரதை. பட் ஆனால் அதையும் தாண்டி போயிடுச்சு. நல்ல வேலை கேமராமேன் மிஸ் ஆயிட்டார்ப்பா. ஸ்டார்டிங்கே வந்து 6. அடுத்த பால் அகைன். இந்த பால் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சுப்பா. அதனால் ஒரு டோ எண்டு. ஸோ ஒரு யாக்கிங் லென்த்து. பட் அது லிட்டில் பிட் லைக் ஃபுல் டாஸு, லோ ஃபுல் டாஸு. ஸோ ஜஸ்ட் ஒரு ரன். அண்ட் அங்கனக்குள்ள வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்லாட்ல போட்டதுக்கு அப்புறம் 6. ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட நம்ம ஆளு ரைட்ல இண்டிகேட்டர் போடுற மாதிரி ரைட் கையை தூக்கி நோ பால் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நோ பால் 6 அப்பா. என்னப்பா செய்யறது? மாத்தி போய்கிட்டு இருக்குது எங்க. இதுக்கப்புறம் வந்து பவுலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிக்னல் காமிச்சிட்டாங்க மகிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது ஒரு சின்ன ட்ராபேக் தான். ஸோ பவுலரை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் இப்போ.
வேறு வழியே கிடையாது, இப்போ பவுலிங் சேஞ்ச் பண்ணி ஆகணும், பிகாஸ் தட் இஸ் அ ரூல். சொன்ன உடனே அடுத்து வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த புதிய பவுலராக வந்து உள்ளே வர போகிறாரு. ஸோ பேக் டு பேக்காக இங்கே வந்து சிபா டீம் ஒன்லி டீலிங் வித் த பவுண்ட்ரிஸ், நாட் ஒன்லி பவுண்ட்ரிஸ், ஒன்லி சிக்ஸர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடாது, சிக்ஸர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். தெய்வ குத்தமாயிரும். மாற்றி சிக்ஸ் அடிக்கிறாங்களேப்பா. இங்கிட்டு இவர் தான் வந்து சரி இந்த அண்ணன் தான் அடிக்கிறாருன்னு பார்த்தா அந்த அண்ணன் அங்கிட்டு போய் அவருமே வந்து சிக்ஸ் வித் டீலிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே போனால் என்ன ஆகிறது ஸ்கோரு? கமான் மகில் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்தாலும் இந்த மேட்ச்சில் நீங்கள் கம்பேக் கொடுக்க முடியும். ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மண்டையாட்டி இருக்காரு. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸ்லோ பாலா இருந்தானே எங்கே இருந்தானே ஸ்லாட்ல போட்டா வெளியே தான் கன்ஃபார்மு. அண்ட் இன்னொரு சிக்ஸ். எழுதுங்கப்பா சிபா டீமில் எழுதுங்கப்பா, இன்னொரு சிக்ஸை மாற்றிங்க. பவுண்டரிஸாக போய்கிட்டு இருக்குது, என்ன செய்யறது? ஓல்டு பால். ஆஹா, இந்த பால் நல்ல பால். ரன் அவுட். விட்டுருந்தா டைரக்ட் த்ரோவா இருந்திருக்குமோ? முன்னாடி வந்து பிடிச்சிட்டாரப்பா. விட்டுருந்தா மேபி ஒரு சின்ன சான்ஸ் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது வந்து தெரியலை. பட் சட்டுன்னு பார்க்கும்போது அது டைரக்டேட்டாக மாறின மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் முன்னாடி வந்து பிடிச்சிட்டாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சிங்கிள். ஸ்லோவர் பாலுக்கு பீட்டர் ஆயிட்டாரு. எஸ், நான் சேகர் வந்து ஐயோ விட்டுட்டியோடா, எப்படா விட்ட அப்படின்ற மாதிரி. நீங்கள் சிக்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டு பிரியாணியாக வாங்கி கொடுத்துருப்பாரு போல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆகும் எவ்வளோ மடங்கு அங்கே பாருங்க, இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. உன்னைய கூட்டு வந்ததுக்கு அந்த ஸ்லோவர் பாலை மிஸ் பண்ணதுக்கு நீ என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேன்ற மாதிரி அவரோட நான் ஸ்ட்ரைக் மைண்ட் வைஸ் இருக்குதுப்பா. விக்கெட், வெல்கம் விக்கெட் ஃபார் மகில் ஃப்ரெண்ட்ஸ். மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 52 ஆன் த போர்ட். 50 கிராஸ் பண்ணிட்டாங்கப்பா ஃபைனலி. ஆனால் போன மேட்சை பார்க்கும்போது எனக்கு அது வேற சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பவுலர் வந்தாச்சு. போன ஓவரை நினச்சா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 50 ரன் 70 ரன் அடித்தாலும் கொடுக்காம பவுலிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிபா டீம். ஏன்னா போன மேட்சை யோசிக்கும் போது அதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு எச்சு பின்னாடி ஆள். ஸோ ஜஸ்ட் சேஃப் அண்ட் ஒரு ரன்னுப்பா. ஏன்னா நோ பாலு அடாடாடாடாடா, நோ பாலு வேறப்பா. அவ்வளோதான். டிஜே எந்திரிச்சிட்டா அப்படி. நோ பாலில் சிக்னல் கரெக்டாக வருது. ஏன் ஈவினிங் ஏன் பாட்டு நல்லா வருமா? ஏன் என்னாச்சு? ஓ, டிஜே முடிச்சதுனால பாட்டு நல்லா வருமா? ரைட்டா, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நோ பாலிங்க. ஃப்ரீ ஹிட். இப்போ அந்த பால் எங்கே போக போகுது? ஆல்ரெடி செட் பேட்டர் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காப்லையே. ஷாட், அவ்வளோதான். ஃப்ரீ ஹிட்டை வெல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. 6 பேருக்கு மறுபடியும். ஆகா, ஸ்கோரு 100 போயிரும் போலே. விட்டா மகில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விக்கெட் எடுங்க. கமான், வரவங்க போகிறவங்களாம் வந்து 6 அடிக்கிற மைண்டில் வந்திருக்காங்க போல. டாட் பால் போட்டு ப்ரெஷர் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி மகில் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு ப்ரெஷர் தான் அதிகமாகும். ஓவரோட அடுத்த பால். ஷாட், மறுபடியும் ஸ்லாட்னு. அண்ணன் போட்டது மறுபடியும் ஸ்லாட்னு. பட் ஆனால் தூக்கி அடிச்சது வெளியே. இன்னொரு 6 பேர்ல எழுதுங்க. எப்பாடி மறுபடியும் ஷாட்டு.
ஓ கொஞ்சம் போயிருக்குதுப்பா, பால் தெரிச்சுன்னு போயிருக்குது. அண்ணா பவுண்டரி கிட்ட போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஒய்டோட ஒரு ரன் வேற ஓடி இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே இந்த ஓவரு. ஆல்ரெடி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஓவரோட அடுத்த பால். இந்த பால் மிஸ். அம்பேர் பார்த்துப்பா, லைக் அம்பேர். ஜெகந்த் ப்ரோ பி கேர்ஃபுல். அண்ட் ஒரு சிங்கிள். ஸோ மாற்றி மாற்றி பவுண்டரிஸ் பண்ண நிலமையில ஒரு சிங்கிள் ஓடி இப்போ புதிய பேட்டர் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஓகே, வெல் பால். நல்ல பாலே, ஆக்சுவலி நல்ல பால். கட் ஷாட். ஆள் இல்லப்பா, ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் மேலே போயிடுச்சு, இல்லாட்டி பாயிண்ட் கையில் கொஞ்சம் டிவிஎஸ் இருந்தாலும் கேட்ச். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஸோ மாற்றி இந்த ஓவர்லையுமே பவுண்டரிஸ் போனாலும் அடுத்த ஒரு சின்ன கம்பேக் மறுபடியும் பவுலர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இத்தனை ரன்னு கொடுத்ததுக்கு அதை பண்ணுவாங்களா மகிழ் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லிட்டு சிபா டீம் மறுபடியும் 6 அடிப்பாங்களா? ராக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணன் கத்துறாரு. பட் ஆனால் அது வந்து டைரக்டா லாங் ஆனுலேருந்து ஒரு மிட் விக்கெட்ல இருந்து ஒரு இது வருது, ஒரு சிங்கிள். அண்ட் அந்த சிங்கிளோட கிச்சிலிக்கா முச்சிலிக்கா நீ வரியா நான் வரியான்னு சொல்லிட்டு ஒரு கபடி ஆட்டம்லாம் மாட்டு அதோட ஓவர் முடியுது. நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 72 ஆன் த போர்ட். அடடா 72 ரன் வந்துருச்சு ஒரு ஓவர்ல. இப்போ 28 அடிப்பாங்களா? 28 அடிச்சாங்கன்னா 100 ரன். ஸோ ஒரு ஓவரில் எவ்வளோ ரன் கொடுக்க போகிறாங்க? இது லாஸ்ட் ஓவரு. ஸோ இந்த ஓவரில் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. கண்ட்ரோல் பண்ணுவாங்களா மகிழ் டீம்? ஸ்லோவர் பால்ல பீட்டன் ஆயிட்டாரு பேட்டர். அண்ட் அகைன் அங்க ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். இங்க ஓவரோட அடுத்த பால். ஓ கொஞ்சம் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம நோ பால் கொடுத்துருக்கிறாரு அம்பையர். நோ பால் கொடுத்துருக்குறாங்க, நோ பால். ஸோ இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. ஸோ இந்த நிலைமையில் இருக்க போகும்போது இது இன்னும் மோசமான ஒரு கண்டிஷன் இந்த பாலுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கோர் கொஞ்சம் எகிரி போயிடுச்சு. எக்ஸ்ட்ராஸ் போட்டானா நல்லாயிருக்கும். ஃப்ரீ டைம் மிஸ் பண்ணிட்டாரு. பட் வெல் பவுல் பை பவுலர். சீரியஸ்லி நல்ல பால். இத்தனை பால் கம்பேர் பண்ணும்போது இந்த பால் நல்ல பால். அவ்வளோ தூரம் இறங்கி போய் அக்ராஸில் போய் அடிக்கலாமேன்னு பார்த்தாரு. பட் ஆனால் பால் அங்கிட்டே போனதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சிங்கிள். கொஞ்சம் டீசெண்டாக ஒரு செல்லம்மா தட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தட்டி விட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக வரலையே நினச்சிக்கிட்டு இருந்தா ஒய்யரமாக போயிருக்கு. அழகா கடைசியில் கணிச்சு பிடிச்சிருக்காரப்பா. கடைசியில் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ஓவரில் ஒரு வெல்கம் விக்கெட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் இந்த ஓவர் என்ன பால் பாக்கி இருக்குது, எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியலையே.
ஷாட்டு பட் ஆள் இருக்கிறாங்க பின்னாடி. கேட்ச் இல்லைப்பா, கேட்சுக்கு வரல. ஸோ ஜஸ்ட் லேட்டாக வந்திருக்கிறாங்க அண்ட் சிங்கிள் மட்டுமே தான் ஓடி இருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பேட்டர் ஒரு சைடு நிற்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது, ஸோ சக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வேறு சொல்லியிருக்கிறாரு. நோ பால் கொடுத்துருக்குறாங்கப்பா. ஆஹா, மறுபடியும் நோ பால். எக்ஸ்ட்ராஸில் மறுபடியும் ரன்கள் லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவனுக்குள்ளே வந்து கையை மடக்கி போட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, எஸ். சொல்லுங்க அம்பையர். ரிவ்யூ ஃபார் ஓகே பவுலர் ஆக்ஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் டீம் சைடில் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து நோ பால் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. இது சரியா இல்லையா அப்படின்றத வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. தேர்ட் அம்பையர் பார்த்திபன், ராஜா பார்த்திபன், சொல்லுங்க ரிசல்ட் என்ன அப்படின்றது. இது வந்து கை மடக்கி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்டாக இது வந்து பார்த்த உடனே வந்து ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காத படைய பண்ணுற மாதிரில இருக்குது. ஸோ அது ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பண்ண டிஸ்கஷன் என்ன? ஏசிங்க நோ பால் ரிவ்யூவில் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பவுலரை மாற்றி தான் ஆகணும். ரிவ்யூ பண்ணியுமே வந்து அங்கே நோ பால்னு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நீட் டு சேஞ்ச். ஓகே, இப்போ அடுத்த புதிய பவுலராக வந்து இந்த ஓவரை கண்டினியூ பண்ண போகிறாரு. திவாகர் உள்ள வந்திருக்காரு புதிய பவுலரா. அதையும் நான் விடமாட்டேன்ற அடிச்சா மாதிரில இருக்குது அந்த அடி. ஃப்ரீட்டை யூஸ் பண்ணுறதுக்காகவே அடிக்கிற. ரன் அவுட்டு மிஸ் பண்ணிட்டாரப்பா ரன் அவுட்டை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரீ ஹிட்டுமே வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 5 ஓவர் முடியல வந்து இப்போ ஸ்கோர் 80 ரன் ஆன் போர்ட் ஸ்கோரு. 81 ரன் டார்கெட்டு ஃபார் மகிழ் டீமுக்கு. சிபா டீம் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணி பவுண்டரிஸ் மேலே பவுண்டரியாக குவிச்சு 80 ரன் அடிச்சிருக்காங்க. 81 ரன்ஸ் ஆன் த போர்ட் டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆகாஷ் ப்ரோ கண்டினியூ பண்ணுவார். நான் அப்படியே உத்தரவு வாங்கிட்டு ஓரமாக நின்றுக்கிறேன். பார்த்தாலே கொஞ்சம் ஜில்லே பிங்கிட்டு இருக்கே. காமாச்சு மாமா சைட் அடிக்க உன்ன ஃபிளைட் அடிக்க உன்ன பிடிக்க காதலிக்க தாவணி போட்ட மைனா கண்ணே மணிய உன்னை கட்டி அணைக்க கண்ணை திறந்து பாரு நிப்ப முன்னால
குத்து பாத்துக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களை தூக்கிட்டு போயிட்டு மெலோடி சாங்குக்கு டான்ஸ் ஆட வச்சிருக்கே. ஐயோ மனசே வரலையா? பேட்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு 2 மேட்ச் நினைக்கிறேன். எஸ், ஒரு 2 மேட்ச் வரும் இதுக்கப்புறம் பாக்கி இருக்குது. ஸோ சீக்கிரமா வாங்க. ஆல்ரெடி லைட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது, மழை வர காரணங்களாலும் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பேட்டர்ஸ். எஸ், 2 பேட்டர்ஸ். ஐயா ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ ஐகார் சீபா ஃப்ரம் கோவலம் வர்சஸ் மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கேளம்பாக்கம். இதில் வந்து ஐகார் சீபா அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி பெரிய ஸ்கோர் போட்டிருக்காங்க. 80ல் முடிச்சிருக்காங்க, 81 டார்கெட்டு. அண்ட் இங்கே மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் கேளம்பாக்கம் 81 அடித்தாங்கன்னா வெற்றி. ஐயா 2 பேட்டர்ஸோட பேர். அண்ணன் வேற 4 பேட்டர் வச்சு நல்லா ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவுட்டுங்க, முதல் பாலே காலி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சு போச்சு. என்ன காத்துலேயே ஆடிட்டு இருக்காங்க? அச்சோ, யோ டிஜே என்னமோ பண்ணிட்டேயா. அவ்வளோதான், போட்டு விடு. நல்லா ஷார்ட் அண்ட் சிங்கிளோட முதல் ரன்ஸும் வந்திருக்கு மகிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட பேட்லேருந்து. பாலாஜி பவுலிங் உள்ள நல்லா போட்டிருக்காரு. இது வரைக்கும் முதல் பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 2வது பால் ஒரே ஒரு ரன்னு பால். அண்ட் இந்த முறை ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அவுட்டுங்க, ஸ்ட்ரைட்டா ஃபீல்டரை பார்த்து அடிச்சிருக்காரு. ஐயா நல்லா இருந்துச்சு, திரும்ப ஒரு வாட்டி பண்ணுங்க, நாங்கள் கேப்சர் பண்ணிக்கிறோம். மலை ஏறிட்டு அப்புறம் ஐயோ சம பாலுங்க. லென்த்தை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காருங்க பாலாஜி. அதனால 2 விக்கெட் எடுத்திருக்காரு முதல் ஓவரில். அதுவும் ஒரு மேண்டேட்டரி பவர் பிளே 80 ரன் மாதிரி ஒரு பெரிய டார்கெட். சிங்கிள்.
இறங்குது அடிக்கிறக்கான முயற்சி அண்டு சிங்கிள் அகெயின் மிட் ஆஃப் ரீஜனில் ஒரே ஒரு ரன்னு அண்ட் அந்த ஒரு ரன்னோட ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஓவர் பவுலிங் டீமுக்கு ஏத்தாப்புல ஒரு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கீங்க. எஸ் ஸ்கோர் வந்து 3 தான் முதல் ஓவரில் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்டிங்க பாலாஜி ப்ரோ, சூப்பராக இருந்தது. அதோட அந்த செகண்ட் விக்கெட் செலிப்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஜோ ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் பவர் வாரியர் முள்ளிப்பாக்கம். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. முள்ளிப்பாக்கம் கேப்டன், பவர் வாரியர் கேப்டன் வாங்க. த்ரீ 3 ரன்னு. சமபாலுங்க ஒரு ஃபுல் லென்த் டெலிவரி மீண்டும். ஆனால் வெயிட் பண்ணுவோம். அவன் பேரோட டெசிஷனுக்கு என்ன அப்படின்றது. 2 ரன் ஓடிடுவாங்க. எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. எஸ் பைல 2. ஆகாஷ் வைடுக்கு ரிவ்யூ. எஸ் ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் இப்போ இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் வர்சஸ் பவர் வாரியர் முள்ளிப்பாக்கம். 2 டீம் கேப்டனும் இருக்காங்க. யார் டாஸ் கேட்க போறீங்க? ஸோ இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. ஸோ நடந்து முடிந்த டாஸில் இஜே ஃப்ரெண்ட்ஸ் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் சிங்கிள் மட்டுமே. ஸோ வைடுக்காக ரெவ்யூ போனாங்க பேட்டிங் டீம். அந்த ரெவ்யூ லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வைடு இல்லை அப்படின்றது தான் கால். நாங்கள் நடக்குது. வெறும் 6 ரன் தான் வந்துருக்குது 8 பாலில். கண்டிப்பாக ஒரு பெரிய ஷாட், 1 or 2 பெரிய ஷாட்ஸ் இங்கே கண்டிப்பாக தேவை. இந்த ஓவர் முடியறதுக்குள்ள ஒரு 2 6 ஆச்சும் வேணும். டாட் போல்டா. என்னப்பாச்சு, என்ன நீங்க சொல்றீங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பேட்டரி. பாவம், ரொம்ப அன்லக்கி. சிக்ஸ் ஃபார் 3. 3வது விக்கெட்டை இழந்திருக்காங்க. போன விக்கெட்டு
ரொம்ப ரொம்ப அன்னைக்குங்க. லெக் சைடில் போட பால் வைடு வரும்னு சொல்லி நம்பி விட்டாரு. அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி போல்ட் ஆயிட்டாரு. இந்த முறை வைடுங்க. இந்த முறை லெக் சைடில் ரொம்ப போயிருக்குது. ஒரு வைட் டெலிவரி சிக்னல். இன்னும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி உடம்புலயே வாங்கியிருக்காரு. ஷாட்டே ஃபீல்டர் இருக்காரா? இல்ல 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 இல்ல. ஐயோ செம்ம பாலு. விக்கெட் கீப்பர் எதுக்கோ அப்பீல் பண்ணாரு. எதுக்குங்க வைக்கம்? ரெவ்யூ எதுக்கு அப்படின்னா இல்ல எதுக்குன்ற வெயிட் பண்ணி. எஸ் ஓகே போல்டான்னு பார்க்கணுமா? ஓகே போல்டுக்கு ஒரு ரெவ்யூ போயிட்டு அந்த ரெவ்யூ ஓகையாவாகி விட்டது. ஷாட்டே ஆனா என்ன எங்க போகுது? ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ். 3 பேருக்கு நடுவுல வந்து விழுந்திருக்கு பால். அண்ட் பாவங்க ஃபீல்டிங் டீமா. 2 more balls லெஃப்டிங்க. இன்னும் 3 ஓவரில் இருக்கோம். சந்தோஷ் கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 ரன் தான் கொடுத்துருக்காரு 4 பால்ல. சிங்கிள் another சிங்கிள் ஸ்ட்ரைட் டு விக்கெட் கீப்பர். நல்ல த்ரோ. லாஸ்ட் பால் ஆஃப் தி தேர்ட் ஓவர். இன்னும் ஒரு 6 இல்லைனா ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஓவராக அமையும். டார்கெட் சேசிங் 81. ஷாட்டே இருக்காரா ஃபீல்டரு? இல்ல யாருமே இல்ல. பவுண்டரியோட ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் முதல் பவுண்டரி.
அவ்வளோதான். இதுக்கு மேலே பாட்டு போட முடியாது. ஏன்னா பவுலர் நம்மளை போட்டுருவாரு. அதனால் பார்த்துக்கோங்க. மூணு ஓவர் முடிவில் ஸ்கோர் 15-3. நல்ல ஓவர் சந்தோஷ் கிட்டேருந்து போன ஓவர். அந்த லாஸ்ட் பால் பவுண்டரி போனாலும் மொத்தமாகவே 8 ரன் தான் கொடுத்துருக்காரு. கண்டஸ்ட் ஆஃப் த கேம்லேருந்து ஒரு நல்ல ஓவர். ஏன்னா 81 ரன் டார்கெட் சேசிங். இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலில் 66 ஓவருக்கு 33 ரன் வேணும். இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்கணும்னா அம்பையரிங் நிற்கிற விமல் சர்மாவே தான் பேட்டிங் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ் ஒன்ஸ் ஆஃப் த லெஜண்ட் ஆஃப் த சாரு. டாட் பாலா இல்லை, வைடு வெளியில் போயிருக்கு நல்லாவே. ஸோ வைட் கால் பண்ணியிருக்காரு பேர். ஒலிவில் நாசிர் வந்த முதல் பாலே வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு என்னாச்சு போல்டா? எஸ் போல்டுங்க. ஒரு யார்க் இங்கிலாந்து டெலிவரி. ஸோ நாசிர் போட்ட 2வது பால்லே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவுட் ஆன பேட்ஸ்மேன் மதன் தான் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொரு வைடு லெக் சைடில். இந்த முறை ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஒரு வைடு பார்த்தோம். இப்போ லெக் சைடில். ஷார்ட்டாக மிட் விக்கெட் வச்சிருக்காங்க. அண்ட் சிங்கிள். ஒரு ரன் ஒடியும் எடுத்தாச்சு. 3 பால் பாக்கி இருக்கு. ஸோ மேட்ச் பொறுத்த வரைக்கும், ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். கார் ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு முதல் இன்னிங்ஸில் போட்டாங்கோ. இன்னொரு வைடு லெக் சைடில். இங்கே ஐக்கார் கோவலம் கிட்டேருந்து பவுலிங் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லாவே போட்டுட்ருக்காங்க. பெருசாக ரன்ஸ் கன்சிடர் பண்ணாமல் இது வரைக்கும் ஓவராலாக இன்னிங்ஸில் ஒரே ஒரு பவுண்டரி தான் போயிருக்குது. சந்தோஷோட போன ஓவரோட கடைசி பாலில் ஒரு பவுண்டரி வந்தது. அது மட்டும் தான் 1 and only 4 இது வரைக்கும். 81 டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ போடுற பவுலிங் பார்த்தா 30 டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோ டைட்டாக போடுறாங்க. அடுத்த பந்தே ஒரு ஃபுல் லென் டெலிவரி சிங்கிள் பாயிண்ட் ரீஜனில். ஷார்ட் பால், நல்ல ஷாட்டு, ஓவர் மிட் விக்கெட். 1-2. எஸ், ஆனால் பவுண்டரி வரைக்கும் போகாது பால். 2 ரன் முடி எடுத்துறாங்க. ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 22-4. என்ன
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ணன் எமோஷன் ஆகாதீங்க அண்ணன், மேட்ச் ஜெயிச்சாச்சு. இதுக்கப்புறம் உளுந்து யாரா இன்ஜூர் ஆனாங்கன்னா, மெயின் பிளேயர் இன்ஜூர் ஆனார்னா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. அவரு எங்க ஓடினாரு, அவரு பொறுமையா தானே போய் எடுத்து போட்டாரு. இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் அனதர் சிங்கிள். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு ஜான்டி ரோட்ஸ் கிட்ட ஃபீல்டிங் கோச்சா இருந்திருப்பார். சாரி, ஜான்டி ரோட்ஸ் வந்து இவருக்கு ஃபீல்டிங் கோச்சா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பை முறையில் இன்னொரு சிங்கிள். 2 பந்துகள் பாக்கி இருக்குது. அனதர் ஷாட். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கைக்குள்ளேயே. ஸோ ஓவரால் மேட்ச் சம்மரி. லாஸ்ட் பால் வந்த உடனே டக்குன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். டிஜே பாட்டு போட்டுறாதப்பா. அடிச்சாரு 6 இல்ல 4, ஜஸ்ட் 1 பவுன்ஸ் முன்னாடி அடிச்சிருக்கு. ஸோ மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் 2வது பேட் பண்ணாங்க. ஒரு பெரிய டார்கெட்டை வந்து வெற்றி பெற்ற ஐசிஏஆர் சிபா கோவளம் அணியினருக்கு வாழ்த்துக்கள். அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண அண்ட் லூஸ் பண்ண மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு எங்களுடைய நன்றிகள். ஸோ தேங்க்யூ. சிபா டீம் வாங்க ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீல்டிங் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஜே ஃப்ரெண்ட்ஸ் ஏகாட்டூர். ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. ஏகாட்டூர் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க.